Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. நெல்லையை உலுக்கிய வாஷிங் மிஷின் படுகொலை. 3 வயது சிறுவனுக்கு நடந்த கொடூரம். போலீசிடம் சிக்கிய எதிர் வீட்டு பெண். தங்கம்மாள் கொடுத்த அதிர்ச்சி வாக்குமூலம். நெல்லை மாவட்டத்தின் தென்கோடி பகுதியான ராதாபுரம் அருகில் இருக்கும் ஆத்துக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவரது மனைவி ரம்யா. இந்த தம்பதியருக்கு சுஜித், சஞ்சீவ் என்ற 2 மகன்கள். விக்னேஷ் கூலி வேலை செய்து வரும் நிலையில் ரம்யா 100 நாள் திட்டத்தில் வேலை செய்து குடும்பம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் எப்போதும் போல ரம்யா 100 நாள் வேலைக்கு சென்றுவிட 2ஆம் வகுப்பு மாணவனான மூத்த மகன் சுஜித்தை அருகில் உள்ள பள்ளிக்கு கொண்டு விட்டு வீடு திரும்பி இருக்கிறார் விக்னேஷ். பின்னர் காலை 9:30 மணியளவில் தன் வீட்டின் முன்னே குழந்தை சஞ்சீவ் விளையாடி கொண்டிருக்க விக்னேஷ் தன் வீட்டின் பின்புறம் தண்ணீர் எடுக்கும் வேலையை பார்த்திருக்கிறார். சிறிது நேரம் கழித்து மகன் சஞ்சீவின் ஞாபகம் வரவே வீட்டின் முன்னே விளையாடி கொண்டிருந்தவரை பார்க்க சென்றுள்ளார். அப்போது குழந்தை சஞ்சீவ் இல்லாததால் பதறி போன விக்னேஷ் அக்கம் பக்கம் தேடி பார்த்துள்ளார். ஆனால் குழந்தை சஞ்சீவ் கிடைக்காத காரணத்தால் அதிர்ந்து போனவர் ராதாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட ராதாபுரம் போலீசார் தாமதிக்காமல் குழந்தை காணாமல் போன இடத்தில் விசாரணை நடத்தினர். குழந்தை காணாமல் போய் சில மணி நேரமே ஆனதால் போலீசார் கிராமத்தில் உள்ள வீடுகளில் குழந்தையை தேடினர். அப்போது விக்னேஷுக்கும் எதிர் வீடான தங்கம்மாளுக்கும் இடையே நிலம் தொடர்பான மோதல் இருப்பது தெரிந்து போலீசார் குழந்தையை எதிர் வீட்டில் தேடியுள்ளனர். இதில் எதிர் வீட்டின் பின்புறம் உள்ள தென்னை மரத்தின் அடியில் பாதி குழி தோண்டப்பட்டு அதன் அருகிலேயே ட்ரம்மில் தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து சோதனையை தீவிரப்படுத்திய போலீசார் எதிர் வீட்டில் இருந்த வாஷிங் மிஷினை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து போயினர். வாஷிங் மிஷின் உள்ளே சாக்கு மூட்டையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த குழந்தை சஞ்சீவை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. இதனிடையே தப்ப முயன்ற எதிர் வீட்டின் உரிமையாளர் தங்கம்மாளை மடக்கி பிடித்த போலீசார் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்ட நெல்லை மாவட்ட எஸ்பியான சிலம்பரசன் தங்கம்மாளிடம் விசாரணை நடத்தினார். அப்போது போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த தங்கம்மாள், நிலம் சம்பந்தமா விக்னேஷ் குடும்பத்துக்கும் எனக்கும் போலீஸ் வரை போன தகராறா இருக்கையில போன வருஷம் என் 23 வயசு மகன் திடீர் காய்ச்சல்ல இறந்துட்டான். அவன் திடீர் இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவனோட 16ஆம் நாள் காரியத்துல ஊரே கலந்துகிட்ட போது எதிர் வீட்டு விக்னேஷ் குடும்பம் மட்டும் வரவே இல்லை. அவங்க சூனியம் வச்சதால் தான் என் பையன் இறந்துட்டான்னு எனக்கு அப்போதுதான் சந்தேகம் இன்னும் அதிகரிச்சது. நான் என் பையனை இழந்து தவிக்கிற வழிய விக்னேஷ் குடும்பமும் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணினேன். அதன்படி காத்திருந்து தெருவில் விளையாடிய குழந்தையை தூக்கி வந்து வாஷிங் மிஷின்ல திணிச்சு கழுத்தை நெரிச்சு கொலை செய்தேன். அதன் பின் வீட்டு பின்னாடி புதைக்கும் போது பாதியிலேயே பாறை வந்துடுச்சு. அதனால இரவுல சடலத்தை அப்புறப்படுத்தலாம்னு காத்திருந்தேன். ஆனா அதற்குள்ள போலீசார் மறைச்சு வச்ச உடலை எடுத்துட்டாங்க என்று தங்கம்மாள் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தங்கம்மாளை கைது செய்து போலீசார் அவரை ரிமாண்ட் செய்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பிறகே குழந்தை எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது தெரிய வரும் என்று நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் விளக்கம் கொடுத்தார். 3 வயது பிஞ்சு குழந்தையை பெற்றோரிடம் ஏற்பட்ட முன்விரோதத்தால் எதிர் வீட்டு பெண்ணை கொடூரமாக கொலை செய்தது தென் மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பையனோட பெரியப்பா காலைல என் வீட்டு தான் வந்தான். வந்து விளையாண்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விளையாண்டுட்டு போயிட்டான். பெரியப்பா நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போனவன் என் வீடு தாண்டின உடனே ஆளை காணும். அதுக்கு ஏற்றப்புல தான் அந்த இப்போ கொலை செஞ்ச வீடு. அதை விட்டு நாங்கள் எல்லா 9 மணிலேருந்து எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. ஒரு இடமும் எதுவுமே இல்லை. லாஸ்ட்ல அந்த ஒரு வீட்டு மட்டும் தான் டவுட் வந்துச்சு. ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். யாருமே ஊரோட யாருமே பேச மாட்டோம். காலை கேள்வி கேட்டதுக்குமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு தான் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் டவுட். நீங்க எல்லா வீட்டும் பார்த்தாச்சு, அந்த வீட்டை மட்டும் நீங்க போய் பாருங்க அப்படின்னு. நாங்கள் போய் பார்த்தோன்னா ஏதாவது பழைய சட்டை வருவாங்கன்ட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது கூட அவங்க வந்து அலோட் பண்ணலை. பையனுக்கு யாருக்கும் இறந்து போயிட்டாங்க. நானே 1 மாசம் உள்ள இருந்துட்டு இப்பதான் ஏதோ சோதனைப்படுத்தாதீங்க தயவுசெய்து அப்படின்ட்டு அதுல இருந்து இடத்த ஓடிட்டு அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோன்னா தலைகீழ அந்த பையன் இருக்கான். அது சாக்கு பையில எல்லாம் கெட்டி வச்சு அப்படியே இருக்கு.
காலைல 9 மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு 12 மணிக்கு போய் தேடி தான் பார்த்துருக்கோம். எதுவுமே செய்யலன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் சாவுவேன். நான் இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பேன். அவளை என் பிள்ளை எதுக்கு தள்ளத்துக்கு எதுக்கு கொன்னா என்ன ஏதாவது அவளை தொங்கணும். அவ என்ன காரணம் குளத்தை வைக்கிறதுல போனேன் வராதுக்குள்ள பிள்ளைய கொண்டுட்டா சார். என் பிள்ளைய கொண்டுட்டா. அவளை ஒண்ணு பிள்ளைய ஒண்ணு கொல்லணும். அப்படி இல்லைன்னா நான் சாவுவேன். அவளை தூக்கி உள்ள வைக்கணும். அவளுக்கு தூக்க தண்டனை கொடுக்கணும். இதான் என்ன முடிவு. ஒரு முடிவு இல்லாம வீட்டில் உடைக்கணும். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.